வணக்கம். ஆம், இன்னைக்கு கொஞ்சம் வேற ஒரு ஆங்கிள்லேருந்து வி வாண்டட் டு see the pandemic. இந்த பேண்டமிக்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபோக்கஸ்டாக பார்க்கலான்னு நினைக்கிறோம். ரெஸ்ட்டே எடுக்க முடியாத ஒரு செக்டர் கிட்ட பேசின்னு இருக்கேன், பேரண்ட்ஸ் செக்டர். மீதி பேர் எல்லாருக்கும் ஆஃப் இருக்கு. அதுலேயும் விமென் ஃபோக் அவங்களுக்கு வந்து இன்னமும் அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ வாட் ஆல் தி திங்ஸ் தட் இஸ் கிரியேட்டிங் ஒரு மாதிரி நம்மளை டயர்ட் ஆக்கிடுது தான். ஸ்கூலில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்கூல் டைம் இருக்கு பாருங்களா, அந்த மேபி 8 to 4 சம்திங் லைக் தட். அந்த ஒரு பெரிய கேப் வந்து எல்லாருக்கும் ஒரு டைம் கிடைச்சது. when everyone are working somewhere, even if husband, dad is working somewhere and mom is working somewhere, children will be working somewhere. அந்த somewhere எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன இண்டிவிஜுவலிட்டியை கொடுத்துச்சு. இப்போ அந்த சம்வேர் இல்லை, எல்லாம் சிங்கிள் வேர்ல இருக்கிறாங்க, ஒரே இடம். அதனால இட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப் தான், கொஞ்சம் டயர்ட் ஆகிடும் தான் ஜென்ரலி. நிறைய நேரத்தில் த மோஸ்ட் க்ளோசஸ்ட் இன் அ ரிலேஷன்ஷிப், ஒரு உறவுனுடைய நெருக்கமே எங்கே நடக்குதுன்னா அந்த இடைவெளிக்குள்ளே தான் நடக்கும். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் நடக்கின்ற அந்த க்ளோஸ்னஸ் வந்து ரியலி ரொம்ப பேக்டாக இருக்கும். ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மர் ஹாலிடே முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது, நம்ம கூட பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு ஒரு சம்வேர் வி ஹட் கான் டுகெதர் ஆஃப்டர் லாங் டைம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, வாரம் சொந்தக்காரன் கூட வெளியே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு குடும்பமும் விளங்காது, எல்லாம் பிரிஞ்சு போயிடும் சண்டை போட்டு. அதனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனாலே பெருசு, இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனாலே பெருசு. போகிறோமா, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோமா, அப்போ தான் என்ன ஆகும்னாக்கா குட் திங்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி பேசிட்டு எட்ட வந்துடும். இஃப் யூஆர் மோர் தென் த டைம் தட் இஸ் பீன் அலாட்டட் ஆகிடுச்சுன்னா தேவையில்லாத பாயிண்ட்லாம் வரும். எல்லாருக்குமே அது, எல்லா செக்டாருக்குமே இது காமன் தான். அந்த ஸ்பேஸ் தான் ஒரு ஒரு 24 ஹவர்ஸில் நமக்கு கிடைக்கிற ஸ்பேஸ் தான் ரிமைனிங் ஹவர்ஸ். இப்போ 12 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அந்த ரிமைனிங் 12 ஹவர்ஸில் எனக்கு ஒரு 5 to 6 ஹவர்ஸ் எடுத்துக்கும், இன்னொரு 6 ஹவர்ஸ் நம்ம கூட இருக்கிற பீப்புள், இட் மைட் பி ஃபேமிலி, இட் மைட் பி ஃப்ரெண்ட் அப்படின்னு பிரித்து கொடுக்குறோம். இவ்வளோதான் மேஜிக் ஆஃப் அ டே, வேறு ஒன்றுமே கிடையாது. மேபி நல்லா யோசிச்சு பாருங்கள், ஸ்கூல் டேஸில் நமக்கு எல்லாம் பயங்கரமாக த்ரில்லிங்காக இருந்த ஒரு டைம் என்னவா இருக்கும்னாக்கா லீவ் இல்லை, ஒரு 3 நாள் லீவ். நாங்கள்லாம் படிக்கும் போதெல்லாம் நிறைய ஸ்ட்ரைக் எல்லாம் நடந்து வந்தது ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்காக. ஸ்ரீலங்கன் தமிழுக்கு வருத்தப்படுறோம், கோவப்படுறோம், அதெல்லாம் தாண்டி லீவு அப்படியே 10 நாள் 15 நாள் லீவு. ஆனால் அது 10 days 15 days தாங்க முடியல நமக்குலாம் அப்போ. ஏன்னா நமக்கு ஒரே ஆப்ஷன் ஸ்கூல் தான். வீட்டில் 4 பேர், 4 பிரதர்ஸு, ஒரு சிஸ்டர்னு இருக்கும்போது நமக்கெல்லாம் அடையாளமே கிடையாது, காணா போயிடும். ஆனால் இப்போ அப்படியே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. பையன் ஒரே ஒரு பாய் ஆர் கேர்ள் வீட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா கம்ப்ளீட் வீட்டினுடைய ஃபோக்கஸ் இஸ் பீன் ஆன் தட் பர்டிகுலர் பாய் ஆர் கேர்ள். இல்லை, அதில் தான் இங்கே இருக்கிற சிக்கலே ஆரம்பிக்குது. ஒரு ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஒன்லி ஒன். அப்போ வென் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் மீ, இந்த லைம் லைட் எல்லாம் என் மேலே விழுதுன்னா என்ன ஆகுது, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ண ஆரம்பிப்பேன், டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இல்லை, ஒரு 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 அழகான ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்ம் ஒன்று இருக்குது, ஆர்டிஎஸ்ன்னு சொல்கிறோம். ஆர்டிஎஸ், RRTS, 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்மளை வந்து ஃபெட்டிக் ஆகுது, நம்மளை டயர்ட் ஆகிடுது லைஃப். சரி, அதை நான் அந்த டெக்னிக்கல் டேர்ம் போகிறதுக்கு முன்னாடி ஈஸியாக சொல்லிடுறேன். இதை நான் லாஸ்ட் டைம் சொல்லி தான் நினைக்கிறேன். லைக் விமன் லைஃப் இஸ் ஆல்வேஸ் பிட் காம்ப்ளிகேட்டட் தான். ஆனால் ஐ see in this way, normally women are multitaskers better than men. Men are not multitaskers. இது நான் சும்மா பார்க்குற விமென் மதர்ஸ்க்கெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இதை சொல்லலை, இட் இஸ் அ ஃபேக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், a women can work in a kitchen, listening to music, talking to someone on a phone, still managing 2 stoves and cutting. தலைவர்கிட்ட கொடுத்து பாருங்க, தலைவருக்கு ஒரு ஃபோன் வந்தாலே டிவியை குறை, வால்யூமை குறை, அப்படியே இல்லை, அப்படித்தான் இருக்கும். பைக்கில் ஃபோன் வச்சுன்னு கொஞ்சம் தூரம் தான் ஓட்ட முடியும், ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது. இல்லை, ஃபோன் பேசினே ஓட்டுறதெல்லாம் முடியாது. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுனே ஓட்டுறவங்க பாட்டு கேட்டுன்னு ஓட்டலாம், இன்னொரு கூட பேசின்னு பண்ண முடியாது. மல்டி டாஸ்கிங் இஸ் டாக்கிங் டு சம்மன் அண்ட் ரைடிங் எ பைக், ரொம்ப தூரம் பண்ண முடியாது. இது வந்து இட்ஸ் அ டிசைன், இது டிசைனில் இருக்குது. அதனால்
அந்த ஒரு விஷயத்தினால தான் ஐ திங்க் விமன் ஆர் பீன் டேக்கன் ஃபார் கிராண்டட் ஃபார் டூயிங் லாட் ஆஃப் மல்டி டாஸ்க் நினைக்கிறேன். பட் யூ கேன் டூ. நான் சும்மா ஆஸ் அ மென் ஆங்கிள் இருந்து பேசல. யூ கேன் டூ. மென் வந்து சீக்கிரமா லாக்டவுன் ஆயிடுவாரு. 2-3 வேலைலாம் அட் அ டைம்லாம் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 2 ஒர்க்ஸ் 3 ஒர்க்ஸ் பண்ணலாம். ஆனால் விமன் crosses 5 to 6 ஒர்க்ஸ் அட் அ டைம். ஷீ ஹேஸ் 6 சேனல்ஸ் ஒர்க்கிங் மினிமம். அதுவும் இந்த குழந்தைலாம் வளர்க்க, அந்த குழந்தை ஸ்டார்டிங் பீரியட்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், இந்த சைல்டு இஸ் க்ரோயிங், அந்த தவழ்ந்து நடக்கிற ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எங்கெங்கேயாவது போய் குழந்தை என்னென்ன பண்ணுன்றத மாம் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தி கிச்சன். கிச்சன்லேருந்தே ஷீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது அங்கே தான் போயிருக்குது. அங்கே ஐயோ ஹாலுக்கு போயிருக்கா, ஹாலுக்கு அங்கே ஒரு டேபிள் மேலே ஒரு டம்ளர் வச்சிருக்குன்னு எடுத்துட்டா டங்குன்னு விடும். இல்லை, இது 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 இட் இஸ் இன் அ டிசைன். அது ஒரு டிசைன் தான். மேபி அதனால தான் இட் ஹேப்பன் டு ஆல் த வே. மென் வந்து அவ்வளோ பண்ண முடியாது. இட்ஸ் நாட் டு சும்மா அவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் இல்லை. ஆனால் அதுதான் இங்கே ஃபெட்டிக் ஆகுது. அதுக்கு தான் அந்த ஆர்டிஎஸ்ன்ற கான்செப்ட் சொன்னோம். விமன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆகிடும்னாக்கா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த ஸ்கூல் டைம் எல்லாம் நமக்கு இருந்த அஜெண்டா வாஸ் 8, 6 o'clock எழுந்திருக்குமோ, 5:30 எழுந்திருக்குமோ, whatever it is. ஒரு அந்த மார்னிங் 2 hours ஒரு டைட் ஸ்கெடியூல் இருக்கும். அப்புறம் ஈவினிங் ஒரு 5 to after 4 அந்த பையன் படுக்கிற வரைக்கும் நாட் அ வெரி டைட் ஸ்கெடியூல், பட் தேர் வில் பி a ஸ்கெடியூல். ஒரு 2 ஸ்கெடியூல் இருக்கும் when you are at home. இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா, when this mom is working, இதுலேருந்து பாதி எடுத்து அங்கே கொடுக்க வேண்டியதான். மார்னிங் 2 hours இருந்தும் ஈவினிங் 4-5 hours இருந்தும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். டே ஃபுல்லாக இட் இஸ் பீன் கான் அவே வித் ஆஸ் மென் டூ. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ரஷ்ஷிங் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதுதான் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரஷ்ஷிங் ஆஃப். நிறைய ரஷ்ஷிங்ஸ் நடக்கும். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஐ கோ ஃப்ரம் திஸ். நம்ம 2 எக்ஸ்ட்ரீமில் குழந்தை வளர்த்துடுறோம். ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபெட்டிக் இன் டேக்கிங் கேர் ஆஃப் கிட்ஸ். அதில் என்ன நல்லா டயர்ட்னஸ் வருதுப்பா. நம்பர் 1 என்னன்னா, எனக்கு தெரியல, இப்போ நம்ம தப்பு பண்ணுறோம். குழந்தை வளர்க்குறதுல ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறோம். கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஓட்டி பார்த்தா, தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தப்போ they trained the child for their life தான். நல்லா கொஞ்சம் பாருங்க. இந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போதே என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு அவங்க சாப்பிட்ற சாப்பாடுல கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சு விடுவாங்க. they will make a comfort of the food that I am eating. நான் சாப்பிட்ற சாப்பாடு அங்கே கொடுத்துனே இருப்பேன். இப்போ என்ன பண்ணுறோம், குழந்தைய வளர்க்குறோமா, அதுக்கு தனி சாப்பாடு, தனி டேஸ்ட்டு, தனி குக்கர், எல்லாம் தனியாக ஆக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா, ஒர்க்கு டபுள் ஆக்கிக்கிறோம். ஏன்னா வி வாண்டட் டு ஷோ. 2 பேருமே மென்னும் அப்படிதான். மென் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்காக என் சக்திக்கு மீறி நான் எதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். முன்னெல்லாம் நான் திருவிழாவில் வாங்கிட்டு வந்த பொம்மை தான், ஏன் அஃபோர்டபிலிட்டி தான். இங்கே வந்து ஐ ஹாவ் டு பிளான் அ டாய், பிளான் அ வீடியோ கேம், ஐ ஹாவ் டு பிளான் சம்திங். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஐ எம் பர்டனிங் மை செல்ஃப். அப்போ when I'm burdening myself, I'm expecting something else. இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அப்போ இது நடக்கவே இல்லை. இந்த லைஃப்க்கு தான் அந்த குழந்தைய நான் யூஸ் பண்ணினே இருந்தேன். இல்லை, அப்போ வந்து ரஷ்ஷிங்னஸ்ஸே இல்லை. தனி சாப்பாடு செய்ய வேண்டிய வேலை இல்லை, தனி மெடிசன்ஸ் இல்லை. நான் என்ன பண்ணுறேனோ அதே தான். இல்லை, பாட்டி வைத்தியத்தில் வந்து ஃபுட்டே தான் மெடிசன். ஸோ தி பேக்ட் அ லைஃப். அதில் ஒரு அழகு இருந்தது, பெரிய ரஷ்ஷிங்னஸ் இல்லை. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், when it is an ஹோம் மேக்கர் அப்படின்ற ஒரு, எனக்கு தெரியல, அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்ன்றதுக்கு பெரிய டிபேட் இருக்குது. ஆனால் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ நோ, இஃப் யூ ஆர் இன் தமிழ் திங். நீங்கள் எப்பயோ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒய்ஃப் அப்படின்றதுக்கு 62 மீனிங்ஸ் இருக்குது. ஸோ 62 ஒர்க் டெமான்ஸ்ட்ரேஷன் ஹஸ் பீன் டிசைன்ட் இன் தமிழ். அதில் ஒரு அழகான வேர்டு மனையாள்னு ஒன்று இருக்குது. மனையை ஆள்பவள், ஹோம் மேக்கர். புது வேர்டு இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியாச்சு. சரி, ஓகே, அதை வச்சுங்க. ஸோ யூ நீட் டு ரீட் தோஸ் திங்ஸ், ஹவு இட் இஸ் பீன் டிசைன். நீங்கள் எல்லாம் அதெல்லாம் ஹிஸ்ட்ரின்னு நினச்சிக்கிறீங்க. பிலீவ் மீ, ஹிஸ்ட்ரி ஒன்லி கேன் மேக் யூ. யூ ஆர் மேட் அவுட் ஆஃப் ஹிஸ்ட்ரிஸ். ஹிஸ்ட்ரியில் பண்ண மிஸ்டேக் நான் பண்ணக்கூடாதுன்றது அதே தான் என் லைஃப்பில். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா, தனியாக ஆக்கிடுவோம். அந்த குழந்தைங்களுடைய உலகத்தை தனியாக்கணும்னு நினைக்கிறோம். தட்ஸ் டேஞ்சரஸ். தட் இஸ் பிகம் டேஞ்சரஸ். ஸோ ஐ நீட் டு டூ 2 ஒர்க்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். இப்போ ஒன்று, அதுக்கப்புறம் இந்த குழந்தை என்ன பண்ணிடுறோம், நல்லா தூங்கட்டும். இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போதான் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, தூங்குற நேரத்தில் சீக்கிரமாக ஈவினிங் படுக்க வச்சுருவாங்க. ஏன்னா ஈவினிங்கில் ஒன்றும் பெரிய என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இல்லை, இருட்டுச்சா, பொழுது போச்சா, வேலையை படுத்தும், சாப்பிட்டோம். இப்போ பொழுது போனதுக்கு அப்புறம் தான் டிசைனே இருக்குது நமக்கெல்லாம். ஈவினிங் ஹஸ் பீன் டிசைன் பிகர்.
மார்னிங்ஸ் ஆர் நாட் பின் டிசைன் பிகர். இதுதான் மிகப்பெரிய டென்ஷனே நமக்கு. இன்னமும் நான் 4:30க்கு ஏஞ்சிடுறேன் இல்லை, ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் மை கிட்ஸ். ஏன்னா இந்த கிட்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம், நைட் ரொம்ப நேரம் ஆயிடுது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாம் பெருசாலாம் நம்ம உட்காந்து ஸ்கூல் டேஸ்லாம் அந்த டேஸ்லாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பை 8:30 லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடும். மேபி அப்போ வெறும் தூர்தர்ஷன் தான் இருந்துச்சு, வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஒளியும் ஓடிச்சு, ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குழந்தை ஈவினிங் லாங் டைம் ஆகுதுனால மார்னிங் எழுந்திருக்கிறதுக்கு நமக்கே பாவம் பார்க்குது. நைட்டு லேட்டாக தூங்கணும் அப்படிதான், சும்மா 8 மணிக்கு தானே வேன் வருது, 7 மணிக்கு எழுந்துக்கலாம், அவெல்லாம் கடகடன்னு எழுந்துருவான் அப்படின்னு நினைச்சு நம்ம எழுப்பலாம். 7 மணிக்கு தான் அவன் ஒரு அஜெண்டா வச்சிருப்பான். 7 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு அப்புறம் சொல்லலாம், மம்மி நான் ஹோம்ஒர்க் முடிக்கல மம்மி. வி ஸ்டார்ட் ரஷிங், அதை பண்ணு இது பண்ணு. இந்த ரஷிங் தான், இந்த ரஷிங் தான் நம்பர் 1 ஆர் ஃபிசிக்னுடைய முதல் விஷயம். வி ரஷ்அப். இந்த ரஷ்அப்ல வந்து எல்லாரும் வி ஆர் மிஸ்ஸிங். எல்லாருமே டயர்ட் ஆகும், நீங்க மட்டும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, இட் இஸ் அ பிகர் சேஞ்ச். நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த வேனை கரெக்ட் டைமுக்கு எடுத்து போய் வேன் ஹார்ன் வந்த உடனே குழந்தைய திரும்ப உள்ள போட்டா ஓகே டென்ஷன் போயிடுச்சுன்னு இல்லை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த டென்ஷனை கேரி ஓவர் பண்ணினாரு. ஏன்னா இட் வுட் ஹவ் மிஸ்ட் அந்த அந்த ஷிஃப்ட் ஒன்று இருக்குல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இருட்டில் நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு யாராவது ஸ்க்ரீனை டக்குன்னு ஓப்பன் பண்ணி வெளிச்சம் அடிச்சப்போ வருது இல்லை நமக்கு, இல்லை செம்ம டென்ஷன் ஆகிடும். டக்குன்னு ஷிஃப்ட் நடக்குது, அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதனால குழந்தைகளுடைய ஃபெட்டிக் வந்து அந்த ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிற குழந்தைக்கு அந்த ஃபெட்டிக்னஸ் வரவே வராது. எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் இட் வில் ஹேவ் சம் குஷன் டைம் டு ஒர்க் இல்லை. அப்போ அங்கே அதை நம்ம விட்டுட்டோம், குழந்தைய பார்த்து பார்த்து வளர்க்குறோன்ட்டு அதை விட்டுட்டோம். அதில் ஒரு சின்ன ஃபெட்டிக்னஸ். அதனால மார்னிங்ஸ் ஆர் வெரி ஷார்ட் ஃபார் அஸ். ஆக்சுவலி மார்னிங் ஷுட் பி லாங்கர், ஈவினிங் ஷுட் பி ஷார்ட். எல்லாமே அப்படிதான். நம்ம இப்போ ரைட் டின்னர் கூட நம்ம கம்மியாக தான் சாப்பிடணும், ஆனால் நமக்கு டின்னர் தான் பிக்கர் சாப்பிட்றோம். காலைல சாப்பிட டைம் இல்லை. விமன் ஃபேஸ் தட் பிக் ப்ராப்ளம். காலையில் நிறைய ஸ்கிப் பண்ணுறது விமன் தான். மென் வந்து அவ்வளோவா ஸ்கிப் பண்ணி நான் பார்த்தது இல்லை. அவன் ப்ரோக்ராமை வேணா ஸ்கிப் பண்ணுவான், வேலையே கூட போய் சொல்லிப்பான், சாப்பிட லேட் ஆகிடுச்சு மம்மி செஞ்சு கொடுக்க லேட் ஆயிடுச்சுன்னு தைரியமாக சொல்லுவான். விமன் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுவாங்க இல்லை. அதனால யூ நோ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் கெட்டிங். அந்த ஹோல் டே வில் கெட் யூ வில் ஹேவ் அ இன்பேலன்ஸ்டு பாடியினுடைய மெட்டபாலிசம் சின்ன இன்பேலன்ஸ் வரும், அது ஒரு டென்ஷன் வரும். அப்போ இது எல்லாமே ரஷ்ஷிங் அப்னால தான் ஒரே விஷயம். அந்த ரஷ்ஷிங் அப்க்கு என்னாச்சுன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. சி டிவி பார்க்கறது தப்பு இல்லை, ஓகே ஃபைன். இஃப் சைல்டு இஸ் கெட்டிங் அப் இந்த மார்னிங் யூ கேன் வெயிட் லேட் வரைக்கும் பண்ணலாம். ஆனால் முடியாது. குட்டியாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம், அதுக்கு நிறைய டைம் கொடுத்துடும், லாட் ஆஃப் டைம். எனக்கு தெரிஞ்சு அந்த டைம் நம்ம சின்ன வயசுலேயே கட் பண்ணியிருக்கணும், நம்பர் 1. அதே மாதிரி இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்ணுறது தெரியுமா, குழந்தைய சின்ன வயசில் அடிக்கலாம் திட்டலாம், ஞாபகத்தில் இருக்காது. 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீ அதை பேசுகிற வார்த்தைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். டீனேஜ் வரும்போது ஈவன் என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பத்திரமா ஞாபகம் வச்சுக்கணும். திட் இஸ் வாட் சைல்ட். ஆனால் இப்போ நம்ம மாற்றிட்டோம். குழந்தையா இருக்கும்போது அது எல்லா தப்பையும் செய்ய விட்டுட்டு என்ஜாய் பண்ணுறோம். போகிற வர்றவங்க அங்கிள்கெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு காட்டுறோம். இப்போ வேற ஆளுக்கு ஒரு யூடியூப் வச்சு சுற்றினது. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் அ குட் ஒன். இது பெரிய காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய் முடியுது இல்லை. இந்த ஐ டோன்ட் நோ லைக் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்னா என்ன தெரியல, ஐ எம் அகேன்ஸ்ட் ஆஃப் சர்டன் திங்ஸ். லைக் இந்த சின்ன வயசுலேயே ஒரு குழந்தைய அல்டிமேட் லைம் லைட் கொண்டு வரதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. இந்த மாநாடு மயிலாட இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன் வந்துட்டாங்கன்னா அந்த சில்ட்ரனாக வந்தவங்க நிறைய பேர் ஜெயிச்சது இல்லை. 80% ஆஃப் தம், மேபி 20% ஆஃப் தம் பேக்ரவுண்டு சப்போர்ட் இருந்ததுன்னா தே வில் கம் டு மிஞ்சி போனால் 2 to 3% தான் தேர் கம்மிங் இன் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தேர் லைஃப். தட் இஸ் அவங்களுடைய 30s 40s. அதுக்கு முன்னாடி என்ன சின்னதுலேயே லைம் லைட்டில் கொண்டு வர அது ஒரு பெரிய ரஷ்ஷிங். அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் பர்மிஷன் போட்டு எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் அது இது. நோ ரிலாக்ஸ், கூல் 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 கூல். அந்த குழந்தை கூலாக நிறைய டைம் கொடுங்க. லெட் இட் எக்ஸ்ப்ளோர், லெட் இட் பிளே இட் செல்ஃப், லெட் இஸ் ஃபைண்ட் அவுட் அ கேம் ஆஃப் இட் செல்ஃப். இதெல்லாம் தான் அந்த சிக்கல். கேம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கப்படுகிறதா, இல்லை கம்ப்யூட்டரில் விளையாடிட்டு தான், எக்ஸ்பாக்ஸில் விளையாடிட்டு தான். இங்கே எங்கே க்ரியேட்டிவிட்டி இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வச்சிருந்த ஒரே ஒரு கேவலமான பொம்மையை நம்ம பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாம் பண்ணி அதை ஒழிச்சு கட்டி அது அந்த பொம்மைக்கு வாய் இருந்தால் கை இருந்தால் வாய் இருந்தால் அழுவும் நம்மள. அப்படி அந்த பொம்மையை ஆக்கி திரும்பி அதை குளிப்பாட்டி இது பண்ணி we have been playing with very minimum toys but with a more creative way. இன்னைக்கு creativity someone is doing, our child is only playing. அதில் என்ன ஆகுதுன்னா அது திங்கிங்கே இல்லை. திங்கிங் ஹஸ் லெஃப்ட் போயிடுச்சு. அதில் தான் இங்கே சிக்கல். அப்புறம் ஸ்கூல் ஆச்சா, ஸ்கூல் போனால் நமக்கு அடுத்த ப்ரெஷர் ஆரம்பிச்சிடுது.
We want always our child to be first. Child doesn't want to be first always. Child want to be happy always. இல்லை இந்த ஃபஸ்ட்டு வின்னிங்கு சக்ஸஸ்ஸு இப்படின்றதெல்லாம் நம்ம தான் அது மனசில் புகுத்திடுறோம். அப்போ அந்த சக்ஸஸ்க்காக நம்ம நிறைய விஷயத்த மெனக்கிடுறோமா, அதுக்கு ஜாலியாக இருக்குது. ஓகே இந்த பார் நீ எப்படிதான் நாளைக்கு இது வந்து அப்பாஸ் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக்மெயில் இல்லை, ஒரு லஞ்சம். பிளாக்மெயில் சொல்லக்கூடாது, லஞ்சம். இந்த பார் நான் தான் கூட்டும் போவேன், பிரச்சனை வச்சுன்னா பண்ணால் கடுப்பு ஒழுங்காக உட்காரும், ஸ்கூலுக்கு இறக்கிடுவேன், சாயந்தரம் வரும்போது எதாவது வாங்கி கொடுப்பேன். அப்படியே பெருந்தன்மையா இல்லை. அவன் என்ன பண்ணுவான், ஸ்கூலுக்கு போகிறதே நடுவில் இருக்க 8 பீரியடும் விட்டுருவான், சாயந்தரத்துலேருந்து அவன் லைஃப்பை வாழ்ந்துன்னு இருப்பான். த ஹோல் டே வில் பி திங்கிங் ஆஃப் சாயந்தரம். ஸோ தி ஹோல் டே இஸ் அவுட் இல்லை. அப்பெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? நாங்களே அதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை, பட் எனக்கும் யாரும் அப்படி சொன்னதே கிடையாது. நீங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு வாங்க, உனக்கு ஒரு வாழ்க்கையில் பிச்சு கூட ஓடிவிட, ஓகே அவ்வளோதான், முடிச்சு போச்சு, இட்ஸ் கிளியர். இல்லை சாப்பாடெல்லாம் யோசிச்சு பாருங்க, இல்லை ரொம்ப மெனக்கிட்டாங்க. இப்போ மேபி நிறைய பேர் இருந்தாங்க, அப்போ முடிஞ்சிருக்காரு. பட் இப்போ அதுதான் அங்கே சிக்கல். அப்போ அந்த கிட்ஸ்னுடைய ஃபெட்டிக்னஸ், டயர்ட்னஸ் கிட்ஸ் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் இருக்குது. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ஹோம் மேக்கருக்கு நீங்கள் யாரும் யோசிக்காத ஒரு விஷயம். எதனால் ஒரு கிட்டை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் கிட்ஸ் லைஃப். ஒரு சைல்டு வளரும் போது ஃபெட்டிக்னஸ் நம்பர் 1 அந்த 5th வேர் வி கிவ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆர் சப்போர்ட்டில் இருக்கும் அந்த குழந்தை, இல்லை 3rd வரைக்கும். அந்த 4th மேலே போகும்போது அந்த குழந்தைக்கு வி நீட் டு டூ அ பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம். அது செய்யறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினே இருக்கும். டீனேஜுக்கு மேலே அது நம்மக்கிட்ட வராது, நம்ம நினச்சின்னு இருப்போம் அது பண்ணுன்னு, அது பண்ணாது, பண்ண சொல்லினே இருப்போம். இப்போல்லாம் அது வந்து அந்த செகண்ட் ஃபேஸ்லேயே வந்துருந்தது, ஒரு வேலையை சொல்லினே இருக்கிறோம். அது கேட்கும், சில நேரத்தில் கேட்காது, அட அப்படிதான் மம்மி சொல்லியிருப்பாங்க போட்டு அது வந்து போயிடுது. இல்லை இதெல்லாம் எங்கே அந்த ஆரம்பிக்குதுன்னா, வேர் இட் ஸ்டார்ட்ஸ்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள அடிச்சு வளர்த்துருவோம். இதுன்னா இந்த கலை ஏந்துருன்னா ஏந்துருதான் இல்லை, ஏன்ஸ் இந்த வேலையை பண்ணால் பண்ணணும். அந்த 5 இயர்ஸ்க்குள்ள ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோம்னுடைய சிஸ்டமை இஃப் யூ ஹவ் டன் லைக் திஸ், ஐ டோன்ட் திங்க் இட் வுட் ஹவ் பீன் அ ப்ராப்ளம். மேபி இன் ஃபியூச்சரில் வென் யூ கமிங் சில்ட்ரன் யாராவது இருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக வச்சுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வி வாண்ட் டு பி ஹாப்பி அட் தட் டைம். குழந்தைக்கு ஹாப்பி டஃப்லாம் ஒன்றும் தெரியாது. when waking up in the early morning has become a system, it will never feel bored. டீனேஜ் வரும்போது அதுக்கு போராக இருக்காது, அது பாட்டு ஏஞ்சிடும், அது பார்ட் ஆஃப் இட் சிஸ்டம் ஆகிடும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நிறைய தூங்கணுன்றதுனால ஈவினிங் தான். இன்னொன்று என்னென்னா, we get tired. Women, mostly women get tired. Men வந்து அந்த டயர்டை வந்து டைவெர்ட் பண்ணிக்கிறாங்க. விமன் மோஸ்ட்லி டயர்ட் ஆகிற ஒரு முக்கியமான இடம்னா, இந்த குழந்தை சார்பாக நம்ம எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸ். யூ won't believe, நீங்கள் எதோ நினச்சின்னு இருக்கீங்க, அந்த 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 காலையிலேருந்து குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு, இப்போ நான் வந்து பேண்டமிக் பற்றி வரல, லாக்டவுன் பற்றி வரல, ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ள நம்ம பயங்கர ஃப்ரீ. நோ, அந்த குழந்தை இங்கே இருக்கும்போது அந்த குழந்தைக்காக 80% டிசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்க. அதே மாதிரி அந்த குழந்தை இங்கே இல்லாதப்ப உங்கள் ஒர்க்கில் இருக்கிற 30% டிசிஷன் அந்த ஸ்கூல்லேருந்து வரப்போகிற குழந்தைக்கு எடுத்துன்னு இருப்பீங்க. The biggest fatigue for homemakers or people, professional people, housewives, யார் வேணாலும் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் மாம்ஸ், அவங்களுக்கான மிகப்பெரிய டயர்ட்னஸ் என்னன்னா, அந்த குழந்தைக்கு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிற டிசிஷன்ஸ். யூ won't believe எவ்வளோ டிசிஷன் ஒரு நாளுக்கு எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. மினிமம் 200 to 300 டிசிஷன் மினிமம் அந்த குழந்தைக்காக. நீங்கள் சின்னதாக வேணா நினச்சிக்கலாம், அந்த அந்த பொம்மை எங்க கிடக்கு, அதை எடுத்து வைக்கணும், தம்பி அந்த பொம்மை எங்க எடுத்து அவன் எடுத்து வைக்க மாட்டான். அப்போ அந்த டிசிஷனை 3 வாட்டி சொல்லுவீங்க, 4 வாட்டி சொல்லுவீங்க, 5 வாட்டி சொல்லுவீங்க, 6வது வாட்டி நீங்கள் போய் எடுத்து வைப்பீங்க. அப்போ 6 வாட்டி இந்த டிசிஷன் இஸ் அன்வொர்க்ட் அண்ட் இட் இஸ் கோயிங் இன்சைட் யுவர் மைண்ட். அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று எடுத்து வச்சிடணும் முதல்ல, இல்லை கடைசி வரைக்கும் எடுத்து வைக்கக்கூடாது, அங்கேயே கிடக்கணும். இது நமக்கு வராது இல்லையா? இங்கே தான் கொஞ்சம் நம்ம டயர்ட் ஆகிடும். we are getting tired mentally. ஃபிசிக்கல் டயர்டுக்கு முக்கியமான ரீசன் ரஷ்ஷிங் அப், ஃபாஸ்ட்டுன்னு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த மார்னிங் தூக்கம் சுகம். அதுவும் 5 மணிக்கு ஏஞ்சி இல்லை எழுந்துச்சதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் தூக்கம் இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கும். இந்த 5 மணிக்கு கிளாக்கை பார்ப்போம், 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு முடிவு பண்ணோம்னு வச்சுங்களேன், 4:50க்கு எழுந்திரிச்சிருவோம். ஏஞ்சதை பார்த்து இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல அப்படின்னு தூங்கி டக்குன்னு ஏச்சா 5:20 ஓடுறா. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், நான்லாம் டைமுக்கு ஏஞ்சிருவோம். இந்த டைமுக்கு எழுந்திருக்கிறது ஒரு வாட்டி தான் நடக்கும் இல்லை,
திரும்ப பாஸ் போட்டு திரும்பி எல்லாம் பண்ண முடியாது. பண்ணா அந்த டைம் மிஸ் ஆயிடும். அப்படியே ஏஞ்சாலும் உங்க மைண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நல்லா தூங்கி டக்குன்னு மூஞ்சில வெளிச்சம் அடிச்சா ஒரு கோவம் வரும். அந்த மாதிரி எழுந்திருக்கூடாது. நான் 5 மணிக்கு எழுந்திருக்கணுமா, 4:30க்கு முழிப்பு வச்சா ஏஞ்சிருக்கும். இட்ஸ் an advice for parents. I know you are tired, but இது இன்னும் உங்க மைண்ட் டயர்டா. மேபி பிடிச்சது எதா பண்ணுங்க. காலையில போய் பிடிச்சது என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல. ஒரு பாட்டு கேட்கலாம். மீதி பேர் எழுந்துருவாங்களா? சரி, சம்திங் how your home allows. ஸோ இந்த கிட்ஸை பொறுத்த வரைக்கும் விமன் ஆர் மென், மோஸ்ட்லி விமன் அதிகமா டயர்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த குழந்தைக்காக நம்ம எடுத்துனே இருக்கிற டிசிஷன். நீங்க இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் இல்லைன்னு நினைச்சுன்னு இருக்கீங்க. There is a statistics saying that at least 200 to 500 decisions are made by a mom who is rearing a kid of 5 years and below. பெட்ல இருக்கும்போது அந்த 1 இயருக்கு முன்னாடிலாம் ஒன்றும் பெரிய டிசிஷன் இல்லை. ஃபீட் பண்ணுன்ற ஒரே டிசிஷன் தான். அதுக்கு மேலே எந்த டிசிஷனும் கிடையாது. அது நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க டிசிஷன் அதிகமாகினே இருக்கும். அவன் ஸ்கூலுக்கு போகும்போது இன்னும் ஆக்சுவலாக நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க அந்த 6 to 7 hours நீங்கள் ஃப்ரீ. நோ, யூ ஆர் மேக்கிங் டிசிஷன்ஸ். அவன் வந்து அது பண்ண, அவன் பண்ண, அது பண்ண, இது பண்ண, அது பண்ணணும். அந்த குழந்தைய சுற்றியே ஒரு டிசிஷன்ஸ் போயின்னு இருக்கு இல்லையா? பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் அ ஸ்கெடியூல் பேட்டர்ன். மேபி இந்த ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆர் விமன், ஒர்க்கிங் விமன் ஓரளவுக்கு இதை ஸ்கெடியூல் பண்ணிக்கிறாங்க. ஓரளவுக்கு பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸ்கூல் வேலை முடிச்சிட்டோமா, வேலைக்கு போயிடும் அப்படின்னு. அது ஒரு பெரிய அவுட்லெட்டாக இருக்குது. ஹோம் மேக்கரை விட ப்ரொஃபஷனல் மாம்ஸ் கொஞ்சம் அவுட்லெட்டாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, தே ரிலேட் எவ்ரி திங் டு த சைல்டு. அது ஒரு பெரிய டயர்ட்னஸ். கரெக்டாக வந்து காஃபி குடிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆன்டி பேசுவாங்க, இன்னைக்கு பையனுக்கு சாப்பாடே கொடுத்து அனுப்பலப்பா, அவனுக்கு பிடிச்சதே கொடுத்து அனுப்பல. உடனே நமக்கு டம்முன்னு ஃப்ளாஷ்பேக் வருவான். ஐயோ, நம்ம இதை கொடுத்தா சாப்பிடுவானா, அதுக்கு பால் சாதம் கொடுத்தோமே, அது ட்ரை ஆயிடுச்சா, என்ன பண்ணுவான், தண்ணி ஊற்றிக்க தெரியுமா, அவனுக்கு ஊற்றிருக்கான, இது வரைக்கும் போன வாட்டி என்ன கொடுத்தோம், ஐயோ இது கொடுத்துருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் போடும். இது ஏன் டயர்ட் ஆகுதுனாக்கா, நீங்க யோசிக்கிற இந்த விஷயத்துல யூ கேனாட் டேக் டிசிஷன். முடிவே எடுக்க முடியாது. சும்மா யோசிச்சுட்டு தான் வரும். உடனே போய் கரெக்ட் பண்ண முடியுமா, முடியாது. இதோட நீங்க நாளைக்கு தான் போய் கரெக்ட் பண்ண முடியும். ஆனா இதுக்கு ஒரு 10 நிமிஷம் போகும். ஸோ யூ வில் பி ரிலேட்டிங். நம்மளை சுத்தி நடக்கிற ஒரு விஷயம் ரிலேட் ஆகினே இருக்கும். இந்த ரிலேட்டிங் டைம் வந்து என்ன ஆகுனா, பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஃபோனே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் அந்த நிறைய ஆப்ஸ் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருந்ததுன்னா சிஸ்டம் சூடாயிடும் இல்லை? சிஸ்டம் சூடாயிடும். நம்ம ஆப் எல்லாம் கூட கூல் டவுனுக்குன்னு ஒரு ஆப் வச்சிருக்கோம், ஹவு டு கூல் டவுன். சிஸ்டமுக்கே அந்த நிலைமைனா நம்ம சிஸ்டத்தை யோசிச்சு பாருங்க, மண்டை காஞ்சிடும். அதனால் திஸ் இஸ் வெரி காம்ப்ளிகேஷன். ஹவுஸ் ஒய்ஃப் விட ப்ரொஃபஷனல் பீப்புள் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது. அட்லீஸ்ட் தே கோ, தே டாக், தே டூ சம் ஒர்க், பட் தே ஆர் ஈஸிலி கெட்டிங் கனெக்டட் அண்ட் கேரிட். மென்னுக்கு அவ்வளோ பெரிய கேரிட் ஓவர் இருக்காது. இது கொஞ்சம் மென்னுடைய கிஃப்ட்னு நினைக்கிறேன். மென்னுக்கு வெளியே போனா வெளியே, வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு. ரெண்டு கதையை தனியாக வச்சிருப்பாரு எப்போதுமே. இந்த கதையை எங்க கொடுக்கறது இல்லை, அந்த கதையை அங்கே கொடுக்கறது இல்லை. அவருக்கு தெரியும், அது சின்ன வயசுல இருந்து தட் இஸ் பீன் யூஸ்டு பை மென். ஏன்னா அது அப்பான்ற கேரக்டருக்கு டஃப். அது இல்லை, நீ ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போனா அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு போவோம், அப்பா கிட்ட சொல்லவே மாட்டோம். அம்மாவை நம்ம தேவையில்லாம இதெல்லாம் இங்கே வந்து சொல்லாது, பிரச்சனை எல்லாம் பார்த்தோம். பிரச்சனைன்னு வந்தால் முடிஞ்சுதோம் கதை. அப்புறம் அம்மாவுக்கு என்ன லூப் ஹோல் கொடுத்துட்றாங்கன்னாக்கா, ஷீ வில் சே தட் டோன்ட் மேக் எனி இஷ்யூஸ் கொண்டு வராது, எதையாவது பண்ணிக்கும். வி டோன்ட் வாண்ட் எனி இஷ்யூஸ். ஏன்னா நீ இஷ்யூஸோட வீட்டுக்கு வந்தனா அப்பா வருவாரு, அப்பா கிட்ட நான் சொல்லணும், அப்பா உடனே கேட்பாரு, இது முடிஞ்சு போச்சுடா, மகாபாரதம் பார்ட் 3 ஓடும். அதனால டோன்ட் பிரிங் அவுட் இஷ்யூஸ், செட்டில் டவுன் யோர் செல்ஃப் அட் அவுட் சைட், when you're coming to home, come as a son to this அப்படின்னு ஒரு சின்ன டேகிங் எப்போதுமே பாய்ஸுக்கு சின்ன வயசுல இருந்து கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன டேக் லைன் ஓடிக்கும். அதனால அவர் கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படிதான். அதில் தான் மாட்டிக்கிறது வேற. அவர் அந்த கதை அப்புறம் சொல்றேன். ஸோ இது வந்து மென்னுக்கு பெரிய மென்னுக்கு இருக்கிற பெரிய டயர்ட்னஸ் என்ன தெரியுங்களா? ஐ கோ திஸ் வே ஆல்சோ. நீங்க வெறும் அம்மாவை மட்டும் சொல்லக்கூடாதுல்ல, மென்னுக்கு ஒரு மிகப்பெரிய டயர்ட்னஸ் இருக்கு. ஆக்சுவலி விமன் அண்ட் மென்னுடைய டோட்டல் சிஸ்டம் ஆஃப் திங்கிங் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனையை ஆஃப்டர் பிகமிங் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுவும் ஆஃப்டர் பிகமிங் அ ஃபாதர் அண்ட் மதர், வி வாண்டட் டு திங்க் சேம், விச் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பாசிபிளே கிடையாது. மேபி அந்த சைல்டை பொறுத்த வரைக்கும் சில ஆக்ஷன்ஸ், சில ஒர்க்ஸ், சில ஆக்டிவிட்டிஸை நீங்கள் ஒன்றா சேர்ந்து செய்யலாம். யூ கேனாட் திங்க் சேம், அது வாய்ப்பே கிடையாது. அதுதான் இந்த டிசைன் ஆஃப் மேன் அண்ட் விமன். மேன் எப்போ டயர்ட் ஆகிறாங்கனாக்கா, அவர் நீங்கள் வெளியில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் என்ன கொடுத்தாலும் பண்ணுவார். வீட்டுக்கு வந்தால், வீட்டில் இது நடந்துச்சு அது ஏன்னா விமனுக்கு எப்போதுமே ஷி நீட் அ பர்சன் ஆஃப் கம்ஃபர்ட் டு டாக் அவுட். இது விமனுடைய ஜென்ரல் தாட்ஸ். ஆனால் மென் அப்படி இல்லை. அவர் வீட்டுக்கு வந்தால் அமைதியாக தான் இருக்கும், அவர் பேசவே கூடாது.
அப்படியே வந்து டென்ல அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிட்டு சாப்பிடணும், டிவி பார்க்கணும், அப்படியே மினிமம் விஷயம். அதை நினைச்சா இது நினைச்சா நான் சொல்லிட்டு போனேன், அவ்வளவுதான். அப்போ when a women starts talking about whatever happened from the day, அந்த பால்காரன் பணம் வந்தா, இந்த இது வந்தது, அப்புறம் அந்த இது எதோ கொடுத்துருந்தீங்களா, அந்த பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்துச்சு, அது வந்துச்சு, நீங்க லைனா சொல்ல சொல்ல மென் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவா? வீட்டுக்கு வந்து உட்காந்த உடனே நீங்க ஒரு கேரக்டரா சொல்லும்போது ஒரு கேரக்டரா முன்னாடி நிக்கிற மாதிரியே இருக்கும். அவன் வீட்டுக்கு வர்றதே எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா இருக்கணும்னு நினைச்சா, பால்காரன் வந்துட்டானா, பேங்க்ல இருந்து வர வந்துருக்கானா, லோனுக்கா, வாங்கடா எல்லாம் வாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அவனுக்கு இருக்கும். அப்போ டயர்ட் ஆகிடும். இது அப்படின்னு இது ஹேபிட்ஸ். I'm talking about the general psychology. How to come out of it வந்து we need to think twice and thrice. நிறைய விஷயம் நம்ம பேசணும். ஆனால் இதெல்லாம் நடக்குது. இது you should understand what is happening inside a man and a woman. அப்போ இது ஒன்றும் நடக்கும் ஃபார் ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு. அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு என்னன்னா, they will be missing lot of things. இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது ஒன்று கூப்பிட்டுருப்பாங்க, இல்லை அது பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஈவினிங் வந்தோடனே நோட்டுக்கு அட்டை போகணும்னு சொல்லி சம்திங் ஏதாவது ஒரு ஒர்க், ஸ்கூல் சம்பந்தமான ஒர்க் இருக்கும், அண்ட் ஷீ ஆர் ஹீ கான் டூன்னும் போது, மோஸ்ட்லி ஷீ கான் டூன்னும் போது ஷீல் பி கேரிட் ஓவர். அது அப்படியே ஓடினே இருக்கும். மென்னை வந்து பெருசா கேரிட் ஓவர் இல்லை, அவர் கொஞ்சம் லாஜிக்கலா பேசிட்டாரு, முடியலன்னா முடியலன்னு சொல்லிடலாம். என்ன ஒரு பிரச்சனைனா, இன்னும் நம்ம சோஷியல் செட்டப்னாங்க, அப்பா கிட்ட ஒரு வேலை சொல்லி அப்பா ஒரு வேலை செய்யலன்னா அவர் வேலையில இருந்திருப்பார், பிஸியா இருந்திருப்பார்னு சொல்லுவாங்க. அம்மா செய்யல, என்ன அம்மா நீ இது கூட செய்யலன்னா நீ ஒரு அம்மா வாழ்வோம். இதுதான் இந்த சொசைட்டினுடைய டிசைன். இது மாத்துறதுக்கு இன்னும் 2 தலைமுறை ஆகும். இப்போ வர்ற தலைமுறை கொஞ்சம் அது மாறிடுச்சு, இன்னும் ஒரு தலைமுறை ஆகும். போத் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் இன்சைட் அண்ட் அவுட் சைடுன்ற மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு நம்ம இன்னும் we are answering the previous generation. அந்த ஜென்ரேஷன் இதை ஒத்துக்காது. அதுதான் வீட்டில் ஒரு பொம்பளை இருந்து இப்படி பண்றது என்னன்னா, அதெல்லாம் மாறின்னு இருக்குன்னா ஒத்துக்காது. ஆனா அது ஒத்துக்காதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. I don't know about how many of you have read about the evolution of a woman. ஒரு women எப்படி இத்தனை ஒரு 1000 yearsல what all happened to her அப்படின்னு ஒரு wonderful book ஒன்று இருக்கு. தமிழ்ல அந்த புக் வந்திருக்கு. It's a wonderful book how women were being the, இது வந்து தாய் வழி சமூகம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, மதர் ஆர் தி ஐடென்டிஃபிகேஷன். அதை மாத்துறது நடுவில் ஏற்பட்ட சில குழப்பங்கள். I don't want to go into politics and all religious things, but the whole system was like a European system. It is Rani, the queen. Like Greekல it's a queen. இன்னமும் செஸ்ல குயின் தான் பவர்ஃபுல். அதே மாதிரி ஹோம் இஸ் சென்டர்ட் பை அ விமன் தான். அது நிறைய மாறிடுச்சு, விமனிசம் நான் பேசலைங்க. ஆனா அதுல தான் என்ன ஆயிடுதுனாக்கா, எல்லா பொறுப்பும் அவங்ககிட்டே இருந்துடுச்சு. இவர் வந்து ஜஸ்ட் ஹண்டர், ஹி ஹண்ட்ஸ், get in things that he needs to the home, takes rest. அவ்வளவுதான், மினிமம் ஒர்க். இப்படியே போயிடுச்சு. ஸோ இதுல 3 பேரை நம்ம பார்க்குறோம். what are the tiredness that is happening for kids டீல் பண்றதுக்கு I said lot of things, and professional people. now ஹோம் மேக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஹோம் மேக்கர் கிட்ட என்னன்னாக்கா, she will be inside the routine again and again. Routine is not doing the same thing for the same people again. இது ஒரு சிக்கல். அதாவது வெளியே போய் நீங்க வேலை செய்யறது கூட ஈஸியான, பீப்புள் பக்கத்துல உட்காந்துருந்தாலும் அவன் மூடு மாற, அவன் இது மாற, எல்லாம் மாறினே இருக்கும். இங்க அப்படி இல்லை. அது அவங்கள நம்ம சேஞ்ச் பண்றதுக்கான முயற்சி எடுக்கவே முடியறது இல்லை. ஒரு குழந்தை வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா சாப்பிட்டு நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல சொன்னாங்கன்னு மிஸ் சொன்னாங்கன்ட்டு டெய்லி வந்து அந்த வெஜிடபிள் இந்த வெஜிடபிள் அது ஸ்கூல்ல பேசணுன்றதுக்காக வந்து சாப்பிட்டுருவோம். அங்கே மிஸ் சொல்லியிருப்பாங்க, எவ்ரிடே ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஈட் வெஜிடபிள் அண்ட் கம் அண்ட் சே டு மீ. சரி நம்ம ஏதாவது சொல்றது ஒரு டாபிக் வேணுமே, சும்மா ஏதாச்சும் சொல்லணும்னு வெஜிடபிள் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு ரியலா நீட் ஆகும் போது அந்த டீனேஜ்ல அதுக்கான உடம்புக்கு தேவைப்படும் போது ட்ராப் ஆயிடும். அப்போ வந்து இதனுடைய ஃபேன்சி ஆஃப் ஈட்டிங் would have been changed. அப்போ நம்ம இதை புகுத்தணும்னு நினைப்போம் வெஜிடபிள், இட் won't accept it. இல்லை அப்போ டெய்லி அது சேஞ்ச் ஆகும் நம்ம பேசினே இருக்கிறதுல ஒரு டயர்ட்னஸ் வரும். ஹோம் மேக்கருக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய டயர்ட்னஸ். மேக்கிங் அ ஹோம் த வே இட் ஷுட் பி ஆர் ஷீ வாண்டட் டு பி. இட் ஷுட் பின்னு ஒன்றும் கிடையாது. ஷீ ஆர் தே வாண்டட் டு பி. ஏன்னா ஒரு ரகசியம் சொல்லட்டுங்களா? I will say one more secret. Most of the homes are not made how you want it. இல்லை, நீங்க என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் இங்கே நடக்கும். இன்னைக்கு டிசைன் ஆகிற வீடெல்லாம் நான் எதெல்லாம் இழந்தனோ அதை எப்படியாவது கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்க ஒர்க் பண்ணி இருக்கீங்க. இது மிகப்பெரிய டயர்ட்னஸ். ஏன்னு கேட்டா,
இது வரைக்கும் நான் அனுபவிக்காத ஒரு விஷயத்த என்னால் சஸ்டைனபிலிட்டியோடு கண்டினியூ பண்ணவே முடியாது. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். I had a counseling once. One of my friend, she's a doctor, her husband is also a doctor. அவங்க அவங்க பொண்ணு டாக்டருக்கு சேர்த்து வச்சாங்க. மார்க் கம்மின்றதுனால they paid a huge amount and அவங்க சேர்த்துட்டாங்க. ஒரு செகண்ட் இயர் அப்போ அவங்க அம்மா கால் மீ அண்ட் சேட், சார் இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும் சார். ஏங்க என்ன பிரச்சனை? வாட் ஷீ இஸ் நாட் ஸ்டடிங். சார் அது கூட ஸ்டடிலாம் கூட ஆவரேஜாக போடலாம், பட் மந்த்லி அவளுடைய பாக்கெட் மணி ரொம்ப அதிகமாக போகுது. 5,000லாம் போகுது சார். அது மாதிரி ஏதாவது பார்ட்டி கேட்டால் பார்ட்டி த்ரோ பண்ணணும். போன வாட்டி அவங்க பண்ணாங்க, நாங்கள் பண்ணணும். அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே 10,000 to 15,000 எடுக்கிறாங்க. அவங்க டாக்டர்ஸ் தான் வி ஹேட் earn money, பட் நாங்கள்லாம் அப்போல்லாம் இப்படி பண்ணலையே சார். இதுதான் இங்கே சிக்கல் ஆரம்பிக்கிற முதல்ல. எங்கன்னாக்கா எனக்கு அது நடக்கலை அப்படின்றதுக்காக நான் ஆஃபர் முதல்ல கொடுத்துட்டேன். ஸ்கூல் வரைக்கும் கொடுத்தாச்சு. நான் தான் கேட்டப்போ, இல்லை சார் அப்போல்லாம் அவங்க என்ன பிடிக்கலாம் போட்டுக்கலாம், ஸ்லீவ்லெஸ் போடுறா, அது போடுறா, இது போடுறா, சின்ன பொண்ணு தான். ஐயோ நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. சின்ன பொண்ணு சின்ன பையன்றது இல்லை. இந்த பையனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற எல்லா விஷயமும் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் எப்படி அதை கற்றுக்கணும் இப்போ கண்டினியூ பண்ணுவோன்னா அதை தான் கற்றுக் கொடுக்கணும். இல்லை சின்ன பையன் தானே அப்படின்ட்டு 4 பட்டனை திறந்து விட்டு நடக்க சொல்லக்கூடாது. அது இல்லை, என் சிஸ்டமில் அது இல்லை. என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள்ட்ட அது இல்லை, தப்பு இல்லை. அவன் ஃபேஷன் ஷோ போனான்னா அவுத்து விட்டு போய்கிட்டோம் ஷர்ட். இல்லை அது இல்லை. திஸ் இஸ் வாட், இதுதான் அந்த குழந்தை வளர்க்குற குழந்தையினுடைய மனசுக்குள்ளது. இப்போ ஷீ வாண்ட் தட்னும் போது நாங்கள் அது வரைக்கும் அலோவ் பண்ண தப்பா அப்படின்னாங்க. இப்போ போய் ஒன்றும் தப்பு ரைட்லாம் பேச முடியாது, பட் அவளை சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். இஃப் உடனே என்ன சொன்னாங்க, நாங்கள் வேணா அந்த பாக்கெட் மணியை நிறுத்திட்டோமாங்க. தட் இஸ் த பிகஸ்ட் மிஸ்டேக் யூ ஆர் கோயிங் டு டு. அந்த குழந்தையினுடைய பாக்கெட் மணி நீங்கள் நிறுத்துனீங்கன்னா she will get offended, she will get depressed, இல்லை she will get unidentified inside herself. இது தேவையில்லாத காம்ப்ளிகேஷனில் போய் முடியும். ஹானஸ்டாக அது ரிஸ்க் தான். 85% ரிஸ்க் தான். இட் will go negative. ஸோ டாக் டு ஹர், பேசுங்க, ரொம்ப நச்ச பண்ணாதீங்க. அதுக்கு தான் இந்த இதே ஃபர்ஸ்ட் சொன்னேன், சின்னதுலேருந்தே கற்றுக் கொடுத்துருங்க. சின்ன குழந்தைக்கு no is not at all a hurting thing. Saying no is not at all a hurting. கொஞ்ச நேரம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இட் will go to routine. இந்த குழந்தைகிட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் திங் இருக்குங்க. நீங்கள் அதை டேப் பண்ண விட்டுட்டீங்க. குழந்தைகிட்ட 3 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. நம்பர் 1, அது உடனே மறந்துடும். இல்லை எல்லா நெகட்டிவ் திங்ஸும் உடனே மறந்துடும். நல்லா யோசிச்சு வித்தின் கோட்ஸ் கொடுக்கும். எல்லா நெகட்டிவ் திங்ஸையும் மறந்துடும். ஹாப்பி திங்ஸை மறக்கவே மறக்காது. வண்டர்ஃபுல் டிசைன் நம்பலாம். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கியூரியஸ். நமக்கு புரியாத ஒரு விஷயம் அது கியூரியஸாக இருக்குது. இது உனக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றியே கேட்டுன்னு இருக்கும். அது அவ்வளோதான் அப்படின்னு ஈஸியாக முடிச்சிருங்க. அதோட ஸ்கிப் பண்ணிடும். நீங்கள் ரேக் அடுக்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், கீழேயும் திங்ஸ் இருக்கும், மேலேயும் திங்ஸ் இருக்கும். குழந்தைனுடைய பார்வை வந்து கீழே இருக்கிறதுல இருக்காது. நீங்கள் உடையக்கூடிய பொருள்லாம் கீழே வைங்க, அது உடைக்காது அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் மேலே அதுக்கு 8வது இடத்துல வைக்கிறது தான் அது ட்ரை பண்ணும். இட் ட்ரைஸ் இட். மேபி அதை எடுக்கும்போது கால் பட்டு வேணா இது உடைக்கணும் தவிர அது ரீச்சபிள் இருக்கிற விஷயத்தை அது ட்ரை பண்ணவே பண்ணாது. ரீச்சபிள் இருக்கிற விஷயம் she or he will think I can use it anytime. Unreachable is something this whole system is saying இது எனக்கு இல்லைன்னா அப்போ அதை தேடு. 2வது விஷயம், இட் இஸ் வெரி கியூரியஸ். 3வது மிக முக்கியமான விஷயம், இட் லவ்ஸ் எவ்ரிதிங் அரவுண்ட் இட்ஸ். அது எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கணும். அதுக்கிட்ட பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அதை நேசிக்கும் இல்லையா? ரொம்ப அழகாக வச்சுக்கணும். பிடிக்கிற விஷயத்த நேசிக்கிற விஷயத்த பக்கத்தில் வச்சுக்கோம். அது பக்கத்திலே இருக்கிற விஷயத்த நேசிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பில்லோ பிடிக்கும், அதுக்கு கர்டன்ஸ் பிடிக்கும், இல்லை அதுக்கு பொம்மை மட்டும் பிடிக்கும் இல்லை, அந்த வீடு பிடிக்கும், அந்த வீட்டில் இருக்க சில விஷயங்கள் பிடிக்கும், மறக்காது. ஏன்னா அதுதான் இது இட் டேக்ஸ் ஆஃப் தட் வே. இது எல்லாமே கொஞ்சம் இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல அதுக்குன்னு ஒரு தனி உலகம் கொடுத்துட்டதுனால அது அந்த உலகத்திலே இருக்கு. சரி விடுங்க, இப்போ போய் மாற்ற முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேபி ஒரு டீனேஜ் கிட்டுக்கு வாட் வி கேன் டூ இருக்கும்போது அங்கேருந்து இந்த டயர்ட்னஸை குறைக்கிறது எப்படி. திரும்ப ஒன்று சொல்கிறேன், லாக்டவுனில் இது அப்படியே 50% அதிகமாக இருக்கு இல்லை? ஏற்கனவே ஒரு 25% இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டயர்ட்னஸ் ஃபார் ஒன் எக்ஸாம்பிள். லாக்டவுனில் +50% ஆகும். ஸோ 75% ஹையில் இருக்கும். எல்லாருக்குமே, குழந்தைக்கும் இருக்கும், மென்னுக்கும் இருக்கும், விமெனுக்கும் இருக்கும். விமெனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இந்த சோஷியல் அந்த பேண்டமிக்ல த மோஸ்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் women. ரொம்ப அழகா ஒரு ஒரு டாக் ஷோ ஒன்று பார்த்தேன். தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் திங். தட் வாஸ் வெரி 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 அலார்மிங் ஆல்சோ. கேர்ள்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஷி கேம் அவுட் ஆஃப் த ஹவுஸ், ஷி மிங்கிள் வித் த சொசைட்டி, ஷி அட்லீஸ்ட் கேன் லேர்ன் சம்திங் ஆஃப் ஹர் ஓன், லிவ் சம்திங் ஆஃப் ஹர் ஓன். மேரேஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஒரு 50% வென்ட் ஃபார் ஒர்க் அண்ட் ஸ்டில் லிவ்ட் அண்ட் 50% வேர் டேக்கிங் அப் தியர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பேண்டமிக்ல எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட்லி கட். ஒர்க் போகிறதுல 50% கட். அப்போ இந்த விமென், she has lost all the social identity and she started doing every work full day again. I know it is big tiredness. The simple suggestion I would give to all men and women, இது கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெண்டு பேருக்கான இண்டிவிஜுவல் டைமை கொடுங்க. If it is a husband, give some time for women, your wife. And if it is wife, give some time for husband. அவங்க ஓன் டைம்னு ஒன்று கொடுங்க. இந்த ஓன் டைம் நம்மலாம் மதிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கேட்டால் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாகிறோமா வீட்டில்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 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 பர்சனல் டைமை ரெண்டு பேருமே டிஸ்டர்ப் பண்ணல. அப்பா பையன் கிட்டப்பெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், 90s கிட்ஸை பற்றி பேசுகிறேன், 80s கிட்ஸை பற்றி பேசுகிறேன். அப்பா கூப்பிட்டு, ஏய் அம்மா எங்கடா இருக்காங்க, அம்மா குக் பண்ணிருக்காங்க, சரி குக் பண்ணி முடிச்சுட்டு இருந்தோடனே என்ன கூப்பிட்டேன்னு சொல்லு. ஸ்பேஸை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். அதே மாதிரி அம்மா 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 எனக்கு தெரியாது, அப்பா டே கொஞ்ச நேரம் அப்பா இதை வேலை பார்த்துன்னு இருக்க படிச்சு வெயிட். அந்த ஸ்பேஸை கற்றுக் கொடுத்தோம் இல்லை? இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒய்ஃப் கிச்சன்ல தம்பி அவர் கூப்பிடுவாரு, டேடி கூப்பிடு. டேடி என்ன பண்ணிக்கிறாருலாம் முக்கியம் இல்லை, டேடி கூப்பிடு அவ்வளோதான். டேடி வரலன்னா முடிஞ்சுதுக்காரு. அதே மாதிரி டேடி மம்மி எடுத்து கொடுக்க சொல்ல. மம்மி என்ன பண்றாங்களா நமக்கு கவலை கிடையாது. மம்மி வேலையில் இருக்காங்களான்னு கவலை கிடையாது. மம்மி குளிக்கிறாங்களான்னு கவலை கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எடுத்து கொடு. அவன் போய் பிச்சு எடுத்துருவான். என்ன நீங்க டாடி சொன்னா கூட கேட்க மாட்டேன், உருவண்ணே அப்படின்னாரு. இதே தான் அந்த ஸ்பேஸ் கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அந்த டைம்ல டோன்ட் டிஸ்டர்ப்னு சொல்லுங்க. இதுல ஒன்றும் குறையே கிடையாது, இதுல ஒரு தப்பும் கிடையாது. அந்த ஸ்பேஸை நீங்க மதிக்க கற்றுக் கொடுத்தாதான் அவங்க நம்ம ஸ்பேஸை மதிக்கும் போது நம்ம அவங்க ஸ்பேஸை மதிக்கணும். நிறைய நேரத்துல டீனேஜ்ல கிவ் தெம் டைம், கிவ் தெம் தேர், அவங்களுடைய தனிமைக்கு மதிப்பு கொடுங்க. தப்பே கிடையாது. வீட்டுக்குள்ள என்ன பெருசா தப்பாயிட போகுது, நெட்டு தானே, அதெல்லாம் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் திங்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் தான். பசங்களுக்கே கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஹிஸ்ட்ரியில கிளியர் பண்ணா மட்டும் எல்லாம் கிளியர் ஆகிடுது, கிளவுட்ல எல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு அவனுக்கு தெரியும். நம்மளுக்கு தான் தெரியாது. இல்லை வாட்ஸ்அப் நம்ம என்னமோ இதில் கிளியர் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம இட்ஸ் நாட் கிளியர், கிளவுட்ல இருக்கும், பேக்கப் எடுக்கலாம். அவனுக்கு தெரியும் அது. ஏன்னா அவன் பார்த்த படங்கள்லாம் சொல்லி கொடுத்துருச்சு. நான் பார்த்த படம்லாம் அதை சொல்லி கொடுக்குறேன். இல்லை நான் இப்போ உஷாராக அதெல்லாம் பார்த்தேன்னா அதை எனக்கு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ ஹீ இஸ் கேர்ஃபுல் தான். என்னதான் நீங்கள் டயர்ட் ஆகினாலும் அந்த மார்னிங் டைம் இஸ் ஃபார் மீ. ஒரு ½ an hour தயவு செய்து நோ டைம்னு சொல்லாதீங்க. நெவர் யூஸ் இட் ஒர்க். 5 o'clockலேருந்து உங்கள் ஒர்க் ஆரம்பிக்குதா, 4:30க்கு ஆரம்பிக்கும். நோ இஷ்யூஸ். பிளான் இட் அக்கார்டிங். யூ நீட் டு பிளான் இட் அக்கார்டிங். கொஞ்சம் பிளான் பண்ண. ஏன்னா உங்கள் பர்சனல் டைம் ஒரு ½ an hour அது என்ன வேணாலும் இருக்கலாங்க. ஃபார் விமன் இட் மைட் பி யுவர் மியூசிக் டைம், ஃபார் ரைட்டிங் டைம். மார்னிங் 4-5 மணிக்கு பெருசாக யாரும் ஏற்றிருக்க மாட்டாங்க. சேட் டைம் பெருசாக இருக்காது. மேபி அதர் கண்ட்ரில இருந்தால் வேணால் சேட் பண்ணலாம். மென்னுக்கு இட் மைட் பி எனி திங் லைக் வாக்கிங்கோ ஏதோ ஒன்று. whatever it should be your time. அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உள்ளே வரக்கூடாது. ஹஸ்பண்ட் டைமில் ஒய்ஃபும் வரக்கூடாது, ஒய்ஃப் டைமில் ஹஸ்பண்டும் வரக்கூடாது. மேபி ரொம்ப குட்டி குழந்தை வீட்டில் இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். I have done that. So I used to go for walking when I had a second kid. கொஞ்சம் இதுவாக இருக்கும்போது ஒய்ஃப் கொஞ்சம் நிறைய தூங்க வேணும் இல்லை அது பண்ணாக்கா அந்த வாக்கிங்கை நான் ஜஸ்ட் போஸ்ட்போன் டு ஈவினிங் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு ஐ வாஸ் வித் த கிட். ஷீ ஹாஸ் டு டூ சம் அதர் ஒர்க். அப்புறம் வெளில இருக்கும் ஏதாவது ஒன்று அப்படின்னு வி டிட் தட். ஓரளவுக்கு வி மேனேஜ். அவ்வளோதான். இவ்வளோ இந்த பர்சனல் ஸ்பேஸ் தான் உங்களை அந்த நாள் பூரா இருக்கிற டயர்ட்னஸ் வந்து வெளியே கொண்டு வரும். அது மாதிரி இந்த பேண்டமிக்ல வந்து அது இன்னொரு ரிஸ்க். எதுவுமே ஸ்கெடியூல்டாக இருக்காது, அன்ஸ்கெடியூல்டாக போகும். அந்த ஸ்கூல் டைம் ஆஃபீஸ் டைமில் இருந்த ஸ்கெடியூல் இப்போ இருக்காது. அந்த அன்ஸ்கெடியூலிங் இஸ் பிகெஸ்ட் ஃபெட்டிங். இப்போ ஐ புட் 3 words சொன்னேன் இல்லையா. நம்பர் 1 இஸ் ரஷ்ஷிங்னஸ். இந்த ரஷ்ஷிங்னஸ்க்கு தான் யூ நீட் சம் பிளானிங். ரெண்டாவது வந்து கெட்டிங் டயர்டுக்கு தான் அதை சொன்னேன். டோன்ட் பைல் அப் டெசிஷன்ஸ்.
சில விஷயங்கள்லாம் விட்டுறணும், நடக்கட்டும். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகாத சேஃப்டியை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சைல்டை வந்து நீங்கள் சொல்லலாம். ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் சொல்ல ஆரம்பிங்க. அது அப்புறம் தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. டக்குன்னு ஏதாவது சத்தம் ஏதோ ஒன்று விழுந்ததுன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கோம், நீங்க ஹாலில் இருக்கீங்க, அது ரூம்ல இருக்கு, டக்குன்னு ஒரு ஏதோ கீழே போட்டுச்சு. ஏய் என்ன என்னடா 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 சத்தம், முதல் வாட்டி திக்கு திக்கு திக்குன்னு முடிச்சிருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் பண்ணும். கிட்ட போய் நான் இதை உடைச்சிட்டேன், அப்படி இதெல்லாம் பொறுப்பு இல்லையா அப்படிலாம் பேசிப்போம். செகண்ட் டைம் ஏதாவது போட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், கீழே விழுந்த உடனே மம்மி ஒன்றும் இல்லை, மம்மி ஒன்றும் இல்லை, ஒன்றா ஆகல, இதுதான் பாக்ஸ் தான் வந்துச்சு, சரியாயிடுச்சு. இல்லை அடுத்த வாட்டி என்ன பண்ணுவான், கீழே விழாமல் கற்றுக்குவான். கீழே விழாமல் 2 வாட்டி 3 வாட்டி ஆகும் தான். Don't expect perfection in a child. Child is a beautiful soul. Don't make it perfect because only robots are perfect. நிறைய தப்பு பண்ணட்டும், என்ன தப்பு அதனுடைய பிசிக்கலோ அந்த சிஸ்டமையும் ஹார்ம் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும். பிகாஸ் ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். இல்லை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேலை கீழே போட்டு அது உடஞ்சிச்சுன்னா நமக்கு தெரியாமல் கொஞ்சம் ஒட்டி வைக்க முயற்சி பண்ணியிருப்பான் பாருங்களேன். அந்த ஒட்டி வைக்கிறது திருட்டுத்தனாங்க. ஒட்டி வைக்கிறது தான் பொறுப்பு. நீங்க எல்லாம் அதுக்கு தான் திட்டுவீங்க. கீழே போட்டு உடைச்சதும் இல்லாமல் என்ன ஏமாத்திருக்கேன். அவன் ஏமாத்தல, அவன் பொறுப்பா இருக்க முயற்சி பண்ணிருக்கான். இந்த ஸ்கேலை முழுசா அம்மா என்கிட்ட கொடுத்தாங்களே, கீழே போட்டு உடைச்சிருக்கேன், இது எப்படியாவது ஒட்ட முடியுமா, அவனுக்கு டெக்னிக் தெரியல, அப்ப அதை திரும்ப பொறுப்பா வைக்கணும்னு முயற்சி பண்ணிருக்கான். பாராட்டணும், குட். சரி அடுத்த வாட்டி உடைக்காதராது ஒட்டாதராது அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த வாட்டி உடைக்கிறது கொஞ்சம் யோசிப்பான். சிம்பிள் லாஜிக், ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. நீங்கள் பொறுப்பையும் பொறுப்பற்ற தன்மையுமே குழப்பிக்கிறோம். ஸோ டு ஆல் மை பியூட்டிஃபுல் பேரண்ட்ஸ், இந்த லாக்டவுனில் ஐ நோ தீஸ் 3 செக்டார்ஸ் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் கிட்ஸ், ஒர்க்கிங், அதுவும் ஹோம் மேக்கர் அப்படின்ற 3 விஷயங்கள் ஏன் டயர்ட் ஆகுதுன்றது 3 வேரியஸ் ரீசன்ஸ் ஐ டாக்ட் அபவுட். பியூட்டிஃபுல்லான விஷயம் ஐ கேன் சே ஒன்லி ஒன் திங் ரைட் நவ். இதுவும் இப்போ இந்த லாக்டவுனுக்காக சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா பண்ணலாம், வெளியெல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் யூ கேன் டு லாட். அட்லீஸ்ட் நவ் ஒரு half an hour, it's a purely personal time. அதில் வேற எதுவும் வராமல் பார்த்துங்க. டாக் டு யுவர்ஸ் போத் பார்ட்னர்ஸ். நீங்கள் 2 பேரும் பேசிங்க. எனக்கு இந்த half an hour ஒன்றும் இல்லை. ஐ வில் கிவ் அ ஸ்மால் லாஜிக். மை partner at home, wife, she gets up by 5:36 for her yoga. I used to do some meditations and now I do affirmation systems. அதெல்லாம் பண்ணினேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த 5 கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு இருக்கேன். ஐ ஸ்டார்ட் மை டே பை 4:30. ஐ வில் ஃபினிஷ். அப்புறம் என்ன பசங்க இருக்கும் பார்த்துக்கணும், ஏதாவது திடீர்னு கூப்பிட்டுச்சுன்னா இல்லை ஏதாவது பண்ணால் அந்த நேரத்தை நான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிப்பேன். இப்போ 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. ஸோ வி கேன் சே அது பேர் காலையில் கொஞ்சம் இட்ஸ் டைம் ஃபார் அஸ், லீவ் அஸ். தப்பு இல்லை. திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு டேக் ஆர் ஓன் டைம். நம்ம அந்த ஓன் டைம் half an hour தான் இட் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் தி ஹோல் டே. எல்லா நேரத்திலும் வி கான் கீப் புஷிங் ஆர் செல்ஃப், rushing, tiresome makes to stress. அதனால அடிப்படையே ரஷிங் தான். அப்போ I'll give a small information for you that make your mornings longer than your evenings. Make your evenings smaller. Maybe on a festival or a weekend you can have your evenings bigger. இல்லை நம்ம அதனால தான் நமக்கு அவ்வளோ ஃபெஸ்டிவல்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோ ரிலீஜியஸ் ஆக்ட்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய ரிலீஜியஸ் ஆக்ட். ஏன் இவ்வளோ ரிலீஜியஸ் ஆக்ட் நமக்கு, ஏன் இவ்வளோ ஹாலிடேஸ் நமக்கு? ரீசன் தட் வி நீட் டு மூவ் அவே ஃப்ரம் ஆர் ரொட்டீன் அண்ட் பி ஆர் செல்ஃப். நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஆர் லாங்கர் ஃபெஸ்டிவல்ஸ். இல்லை அங்கே கிறிஸ்மஸ் ஒன்று தான் அவங்களுக்குலாம், இவங்களுக்கு 2 தான். இல்லை நமக்கு பாரு அடி நவுத்து, ஒரு 5 நாள் ஃபெஸ்டிவல்ல 4 இருக்குது நம்மகிட்ட. இல்லை யூ காட் அ ரொட்டீன், பிகர் ரொட்டீன். 4-5 வந்து இட்ஸ் அ வீக் ப்ரோக்ராம். அதனால இட் ஹஸ் பீன் டன் இன் அ நைஸ் வே. நம்ம சிஸ்டம்குள்ள நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால டு ஆல் மை men and women and father and mother, take your own time for yourself. Do anything that you like without getting disturbed. And both husband and wife should sit together and talk on that, at least for this. ஏன்னா this is the investment for the whole day. இது தயவுசெய்து போர்னு எடுத்துக்காதீங்க, இது டைம் வேஸ்ட்னு எடுத்துக்காதீங்க. கடுப்பாக தான் இருக்கும். காலங்காத்தால ஏஞ்சி அவர் உட்காந்து யாரு கூட சேட் பண்ணால் கோவம் தான் வரும். இல்லை காலங்காத்தால உட்காந்து ஐபிஎல் பார்த்துருந்தா கோவம் தான் வரும். இல்லை அதே மாதிரி நம்ம காலையில் ஏஞ்சி பாட்டெல்லாம் போட்டுன்னு கேட்டிருந்தா நாங்கள் தூங்குறவங்களுக்கு டென்ஷன் வரும். வராமல் பார்த்துங்க. ஏன்னா அந்த half an hour தான் இஸ் கோயிங் டு மேக் தம் ரன் வித்தவுட் ரஷ்ஷிங்.
அந்த ஃபீல்ட்லேயே ஓடிடுவாங்க ரெண்டு பேருக்குமே. இது ஒரு அழகான விஷயங்கள். யூ கேன் டூ இட், எவ்ரி ஒன் கேன் டூ இட். 80s கிட்ஸ் நாங்களே பண்ணுறோம் இல்லை, இப்போ இருக்கிற 90s கிட்ஸ் இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல் yours, ladies and gentlemen. Have a wonderful thing. Tiresome was only of because of these things. You have too much of decisions, unwanted decisions, and thinking, making your mind boggling up. அப்படின்னு நிறைய விஷயங்கள் தான். இதுக்கு take a half an hour your time. Call it as your time. My time சொல்லணும். It is my time. இந்த மைல யாருமே கிடையாது. ஹஸ்பண்ட் கிடையாது, ஒய்ஃப் கிடையாது, சில்ட்ரன் கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாரும் கிடையாது இல்லை. அந்த மாதிரி ஒரு மை டைம் இல்லை. எனக்கு யாரும் கிடையாது, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அந்த மாதிரி இருக்கு. இட்ஸ் யோர் டைம், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுக்காக. டெய்லி டேக் அப் தட். ஐ திங்க் யூ வில் கெட் ரிட் ஆஃப். அண்ட் மேபி பீப்புள் ஆர் டூயிங் யோகா அண்ட் எவ்ரி திங். யோகாவே மிகப்பெரிய டென்ஷன் ஆகிடுது. 6 மணிக்கு பண்ணணுமேன்றதுக்கே டென்ஷன் ஆகிடுது. No, yoga is to make you comfortable. You cannot make it as a system. It is to bring you out from the system. இல்லை, அதுதான் நம்ம சிஸ்டம் அவுட்டு வெளியே வர்றதுக்கு கற்றுக்குன்னு வச்சுருந்த எல்லாம். டிவி இஸ் நாட் அ ரிலாக்ஸேஷன் nowadays. மியூசிக் இஸ் நாட் அ ரிலாக்ஸேஷன் nowadays. இல்லை, எதுவுமே ரிலாக்ஸேஷனே இல்லாமல் அது சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். அது எதுன்னு கண்டுபிடிங்க. அது கூட half an hour. Thank you so much for listening to me and have a wonderful lockdown. Post-lockdown is going to be very fast, ladies and gentlemen. You're going to do 3 times more work of this. So, முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரிலாக்ஸ் பண்ணுங்க. Don't get bored on relaxing. ரிலாக்ஸ் ஆகிட்டே போர் ஆகிடாது. ஏன்னா அடுத்த 3 years is going to be very faster. You need to run faster and continuously to stand where we are. இப்போ இருந்த இடத்துல நம்ம நிற்கிறதுக்கு இன்னும் 3 மடங்கு ஓடி ஆகணும். இதுதான் சிஸ்டம். Understand this. So thank you so much. Have a wonderful lockdown again. Over to Manik sir.